அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. இப்போ நம்ம பார்க்குறது சனி பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்களை பற்றி பார்க்கின்றோம். 12 ராசிகளை பற்றியும் ஒவ்வொரு ராசியாக நம்ம அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் சனி பெயர்ச்சியால் ஏற்படும் நன்மைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசியாக ஒவ்வொரு நாளும் பார்க்க இருக்கின்றோம். 12 ராசிக்காரர்களுக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சனி பயிற்சி பலன்களை நம்முடைய அஸ்ட்ரோ ரவி டிவி உங்களுக்கு வழங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் ஜோதிட ஆராய்ச்சியும் மருத்துவ ஆராய்ச்சியும் இணைத்து மரபு ஒளி மருத்துவ கலைகளையும் மரபு ஒளி கலைகளையும் வெளிப்படுத்தி கொண்டு வருவதுதான் நம்ம அஸ்ட்ரோ ரவி டிவியுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் ஜோதிடம், மருத்துவம், வர்மக்கலைகள் மற்ற மருந்தில்லா மருத்துவ முறைகள் எல்லாம் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அஸ்ட்ரோ ரவி டிவி மூலம் வெளியிட்டு வருகின்றோம். நம்ம சேனலை முழுமையாக பார்த்து நல்ல பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் நம்ம அஸ்ட்ரோ ரவி டிவியை பார்ப்பவர்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேசராசி. 12 ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் மேசராசி. ஒரு 12 ராசிகளும் 360 டிகிரி வட்டப்பாதையில் அமைந்துள்ளது. அதுல மேச ராசி என்பது முதலாவது வரக்கூடிய ஒரு ராசி. இந்த மேச ராசியானது 1 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்கு இடைப்பட்ட அமைந்திருப்பதுதான் இந்த மேசராசி. இந்த மேசராசியை பொறுத்தவரை இது ஒரு சரராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அங்கே சூரிய பகவான் உச்சமடைகின்றார். சனி பகவான் அங்கே நீச்சமடைகின்றார். மேசராசி கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய அற்புதமான ராசி. இந்த மேசராசியானது நெருப்புக்குடைய ராசி. அப்படிப்பட்ட இந்த ராசி பொறுத்தவரை 20/12/2023 அன்று உங்கள் ராசிக்கு இதுவரை 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு செல்கிறார். திருநள்ளாறு சனி பெயர்ச்சியின் அடிப்படையிலே 20ஆம் தேதி 20/12/2023 சனி பகவான் கும்பராசிக்கு செல்கிறார். அங்கே 2.5 ஆண்டு காலம் கும்பராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்தில் இருந்து கடந்த 2.5 ஆண்டுகளாக மேசராசிகாரர்களுக்கு பல்வேறு வகையான துன்பங்கள், கஷ்டங்கள், காரிய தடைகள், தொழில் தடைகள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், மன ரீதியான பாதிப்புகள், இப்படி பல்வேறு வகையில் தடைகளும் பாதிப்புகளும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்போது லாபஸ்தானத்துக்கு செல்வது மிக சிறந்த அற்புதமான பலன்களை மேசராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவார். பொதுவாக 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு ராசிக்கு வரக்கூடியவர் சனி பகவான். 12 ராசிகளையும் ஒரு முறை சனி பகவான் சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் ஆகும். ஆக 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கான இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அப்ப குரு பகவான் பொதுவாக கோச்சார ரீதியில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் வரும்போது அதிக யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதுல முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பான இடம் லாபஸ்தானம். அது பேரே லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்திலே சனி பகவான் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் வாரி வழங்குவார். இதுவரை துன்பங்களை அனுபவித்து வந்த நீங்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். பார்க்கக்கூடிய தொழில்களில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களை ஏற்படுத்தும். தொழிலை விரிவுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு, வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடியது, செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது, இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு ஏற்படும். அதுபோல இதுவரை தொழில தடைகளும், காரிய தடைகளும், பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்து வந்தாலும் இந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக 20/12/2023
3க்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு தொழில் உயர்வுகள், தொழில் மாற்றங்கள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை இவைகளெல்லாம் நன்றாக அமையும். அதுபோல அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள், விரும்பிய இடமாற்றங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார். புதிய கார்கள் வாங்குவது, புதிய வீடுகள் கட்டுவது, புதிய இடங்கள் வாங்குவது, இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பமுடையவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளிலும், வெளிநாட்டில் உள்ளவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உயர்வான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே வீடு, மனை, வாகனங்கள், தொழில் இவற்றெல்லாம் உயர்வான பலன்களை எல்லாம் வாரி வழங்கி நிறைய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரக தத்துவம் இந்த 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு 100% கிடைக்கப்பெறும். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது குழந்தைகள். மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிக்கின்ற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு சென்று மேசராசிக்காரர்கள் இருந்தால் உயர் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல இன்ஜினியரிங் துறை, சுரங்கத்துறை, ஆயில் துறைகள், அதுபோல டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில் சார்ந்த படிப்புகளை படிப்பதற்கெல்லாம் நல்ல அனுகூலமான முன்னேற்றமான சூழ்நிலை எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மேசராசிக்காரர்களுக்கு. அதுபோல பார்த்தோம் என்றால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதுபோல உங்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும். அரசு விருதுகள், எதிர்பாராத யோகங்கள் இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதுபோல வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸு, பூர்வீக சொத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அவை சுகும நல்ல முடிவு ஏற்படும். அதனால லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் பாட்டனுடைய சொத்துக்கள் மூலமாக, தந்தையார் வர்க்கத்தில் பாட்டன் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதன் மூலமாக லாபங்களை எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்த்தோம் என்றால் 8ஆம் இடத்தை பார்க்கிறார் மேசராசிகளுக்கு. அதுபோல சில பேருக்கு உயிர் மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வழக்கு, வம்பு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சனி பயிற்சியின் காரணத்தினாலையும் அதுபோல இந்த குரு பகவான் ஆனவர் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கிறார். அதே போல ராகு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில். இந்த வருட கிரகங்கள் எல்லாம் ஆய்வு செய்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி பலன்களை எல்லாம் ஆய்வு செய்யும் போது சனி கிரகமானது உங்களுக்கு 100% வெற்றிகளையும் லாபங்களையும் மன நிம்மதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வாரி வழங்கக்கூடிய யோக பலன்கள். ஆக கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் நல்லபடியாக முடிந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறார். ஆக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகளையும் வெற்றிகளையும் வாரி வழங்குவார். அதே போல எஜுகேஷன், உயர்கல்வி படிப்பவர்கள் மேசராசிக்காரர்களுக்கு டெக்னிக்கல் சம்பந்தமான துறைகளில் கல்விகளை, உயர்கல்வி படிப்பதற்கு தடையில்லாமல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மேசராசிக்காரர்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த 11ஆம் இடத்தினுடைய சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோல குலதெய்வ வழிபாடுகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே போல பார்த்தோம் என்றால் தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலே உயர்வு, எதிர்பாராத லாபங்கள், மற்றவர்களால் உதவிகள், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். கடந்த ஆண்டுகளில் தொழில் ரீதியாக கடன்கள் ஏற்பட்டாலும், தொழில் நசிந்திருந்தாலும் அவைகள் புதுப்பித்து தொழிலே உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வு, அரசாங்கத்தால் விருது பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் இவைகளெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் வீடு கட்ட வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார்.
வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், சில வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதற்கும் 100% நன்மைகளே ஏற்படும். ஆக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸ் இவைகள் பெண்டிங் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவைகள் வெற்றிகளை, உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான முடிவையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். உடல்நிலை பாதிப்புகள் மருத்துவத்தால் நிவர்த்தியாகி ஆரோக்கியமான உடல்நிலை அமைப்புகள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவானுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு ஏற்படும். ஆக மேசராசிகாரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம், அதாவது 20/12/2023 முதல் 2.5 ஆண்டு காலம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உயர்வான வெற்றி மேல் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக தற்போது உள்ள இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அசுவனி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், மேசராசிக்கு உட்பட்டவர்கள், அந்த மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான வெற்றியையும் உயர்வுகளையும் இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் மேலும் உயர்வுகளும் காரிய தடைகளும் நீங்கி நன்மை உண்டாகும். ஆக 100% உங்களுக்கு வெற்றிகளை இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி, வணக்கம்.